வேற ஏதாவது வேணுமா சார்? இல்ல வேண்டாம். போதும். Okay. தேங்க்யூ. சாப்பிடுமாயா? ம். சாப்பிட்டாச்சுல்ல? ஆ. என்னாச்சு பெரியப்பா? அப்படியே கிளம்பி வந்துட்டேன். பணம் கொண்டு வரல. இருங்க பெரியப்பா, என்கிட்ட இருக்கு. என்னாச்சு? ஆ, பெரியப்பா, நான் பேக பஸ்லயே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பெரியப்பா. ஓ. ஐயா, பேகு நாங்க வந்த பஸ்லயே மிஸ் ஆயிடுச்சு. என்னது? இல்ல, பேக பஸ்லயே தவற விட்டுட்டோம். ஓஹோ, அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தெரியலையா? இல்ல சார், இப்பதான் செக் பண்றோம். உங்களை மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன். ஏன் உங்களுக்கு இந்த வேலை? இல்லங்க, நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. பார்க்க பண்ணையார் மாதிரி இருந்துக்கிட்டு ஏமாத்த பார்க்கலையா? அவர் நிஜமாவே பண்ணையார் தாங்க. அவர் அவங்க ஊர்ல பெரிய தலைவர். ஏமா அதோட நிறுத்து. நாட்டாம, மந்திரி, பண்ணையாரு இதெல்லாம் சொல்லாத. பண்ணையார் மாதிரி இருந்துக்கிட்டு காசு கொடுக்காம சாப்பிடுவியா? அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ஒழுங்கா பணத்தை எடுத்து வைங்க. நிஜமாவே எங்க கிட்ட பணம் இல்லங்க. ஐயா, நாங்க ஏமாத்துறவங்க இல்ல. இவ என் பொண்ணுதான். ரெண்டு பேரும் பக்கத்து ஊர்ல இருந்து வரோம். என் பொண்ணு பஸ்லயே பேக விட்டுட்டு வந்துட்டா. இப்படிதான் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் 4 பேர் திரியிறாங்க. வெளியூருக்கு போகணும், காசு கொடுங்க, ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேங்கிறது. இப்ப கடைக்குள்ளேயே வந்து சாப்பிட்டுட்டு இந்த கதையை சொல்றீங்களா? நாங்க போய் சொல்லலைங்க. காசுக்கு பதிலா இந்த போன் வச்சுக்கோங்க. நான் பணத்தை கொடுத்துட்டு திரும்ப வாங்கிக்கிறேன். இந்தாங்க, என் வாட்ச் கூட வச்சுக்கோங்க. இதை பார்த்தா அடகு கடை மாதிரி தெரியுதா? உங்களெல்லாம் இப்படிலாம் விடக்கூடாது. இனிமே நீங்க என்னைக்கும் காசு எடுக்க மறக்கக்கூடாது. அதுக்கான பனிஷ்மெண்டா வேலை செஞ்சு கழிச்சிட்டு போங்க. ஏங்க, அவர் யார் தெரியுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, ஒழுங்கா நான் சொன்ன வேலையை செய். இல்லையா இப்பவே நான் போலீஸை கூப்பிடுவேன். ஒழுங்கா வேலையை செய்றீங்களா இல்ல போலீஸை கூப்பிடுவா? ஐயா, நாங்க காசு இருக்கான்னு தெரியாம சாப்பிட்டது எங்க தப்புதான். நீங்க சொல்ற மாதிரி வேலை செய்கிறேன். பெரியப்பா, நீங்க எதுக்கு வேலை பார்க்கணும்? பரவாயில்ல மாயா, நம்ம தப்புதான். நீ அப்படி உட்காரு, நான் வேலை செஞ்ச காசை கழிச்சிடுவேன். அந்த பொண்ணு மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? ஏமா, நீ போய் கிச்சன் வேலையை பாரு. இல்லைங்க, என் பொண்ணுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நான் செய்கிறேன். பெரியப்பா, உங்களை மட்டும் நான் இப்படி தனியா வேலை பார்க்க விடுவேன்? நீங்க எப்பவும் என் கூட இருப்பீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல. உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நானும் கூட இருப்பேன். ஏய் தம்பி, இங்க வாடா. சார். இங்க பாரு, இந்த பொண்ணை கிச்சன்ல வேலை செய்வை. சரி சார். இவரையும் சமையல் வேலையை செய்யவை. சரிங்க சார். போங்க வாங்க சார். போங்க போங்க. வாங்க. போமா. வாங்க, உள்ள வாங்க.
தெரிஞ்சுதா? இல்ல மாமா வழக்கமா போற இடம் எல்லாம் விசாரிச்சிட்டோம், எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்க. என்னம்மா? கோவில்லையும் போய் பார்த்துட்டோம்மா, அங்கேயும் வரலன்னு தான் சொல்றாங்க. ஐயோ, ஏங்க அண்ணனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல பத்மா, அவரை யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. அம்மா எனக்கு பயமா இருக்குமா. அப்பா எங்கம்மா போயிருப்பாரு? எல்லாம் என்னாலதான். நான் ரகு கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க கூடாது. மா, அது மட்டுமே காரணம் இல்லம்மா. மாயா இந்த வீட்டை விட்டு போனது அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும். அந்த கவலையில தான். முதல்ல இந்த பிரச்சனை எல்லாமே அவளாலதான். அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டோட நிம்மதியே போச்சு. இப்ப அண்ணன் வேற வெளியே போயிட்டாரு. பத்மா, சும்மா அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்காத. தப்பே செய்யாம அவளை அத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதான் மச்சானால அதை ஏத்துக்க முடியல. வீட்ல 2 கல்யாணம் இருக்கிற நேரத்துல மாமா எதுக்கு இப்படி போகணும்? அது எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் பையன் எனக்கு திரும்பி வந்தா போதும். மாமா, போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? போலீஸ் ஸ்டேஷன்லாம் எதுக்கு சீனு? டேய், மச்சான் என்ன காணாமையா போனாரு? அவரா கிளம்பி போயிருக்காரா? நாம எங்க தேடியும் கிடைக்கல. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கண்டுபிடிப்பாங்கல்ல. சரி சீனு, ஆ? ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அதுக்கப்புறம் ஊர்ல என்ன பேசும்? ஆமால, அது நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு. மாமாவை வேற எப்படிதான் கண்டுபிடிக்க முடியும்? மச்சானே வருவாரான்னு நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அண்ணனா தான் இருக்கும். ஹலோ பெரியம்மா, மாயா. மாயா, பெரியம்மா ஏன் அழறீங்க? மாயா, உன் பெரியப்பாவை காணோம். எங்க போனாருன்னு தெரியல. நீ வெளியே போனல, அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ போயிட்டாரு. பெரியம்மா அழாதீங்க, எனக்கு தெரியும். தெரியுமா? எங்க? பெரியப்பாவுக்கு ஒன்றும் ஆகல பெரியம்மா, என் கூட தான் இருக்காரு. என்னது, உன் கூட இருக்காரா? ஆமா, அப்பாடா. நான் கிளம்பி பஸ்ல போயிட்டு இருக்கும் போதே என்னை பார்க்க வந்துட்டாரு. இதை ஏன் மாயா நீ எங்களுக்கு முன்னாடியே சொல்லல? யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு பெரியப்பா சொல்லிட்டாரு பெரியம்மா. அவருக்கு தெரியாம தான் நான் இப்ப கால் பண்றேன். சரி சரி, இப்ப எங்க இருக்கீங்க? பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கதான் இருக்கோம். இரு, அட்ரஸ் சிவா கிட்ட சொல்லு. மாமா கேளுங்க மாமா. எங்க மாயா வரணும்? நீங்க அந்த ஹோட்டல்லே இருங்க, நானும் அண்ணி வந்துடுறோம். சரியா? வந்துடுறோம். மச்சான், என்னாச்சு மச்சான்? இங்க மாமா. ஜானகி, மாமா, அண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகல. நான் தான் சொன்னேன்ல, மாயா போன வருத்தம் தான் மச்சானுக்கு. அதான் அவளை தேடி போயிருக்காரு.
அண்ணன் இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். சரி அண்ணி, இப்போ மாமா மட்டும் கூட்டிட்டு வருவாங்களா இல்ல இந்த மாயாவையும் கூட்டிட்டு வருவாங்களா? அவ தான் போயிட்டால, அவ எப்படி திரும்ப வருவா? மாயா வந்தாதான் மாமா வருவேன்னு சொன்னா வேற வழி இல்லைல்ல. அவ திரும்பி வரதான் போறா, நீங்க வேணா பாருங்க. கண்கள் கொண்ட தந்தையே, என் தந்தையே, தலை கோதும் தெய்வம் இங்கே நீதானே உண்மையே. தாலாட்டும் கண்கள் கொண்ட தந்தையே, என் தந்தையே, தலை கோதும் தெய்வம் இங்கு நீதானே உண்மையே. பேரன்பின் நெஞ்சம் கொண்ட என் தந்தையே நீயே, என் நண்பனை போலவே என்னுடன் நின்றாயே. காயங்கள் மறைப்பார், கண்ணீரையும் மறைப்பார், கொட்டும் மழையிலும் இருப்பார், குப்பை கோவிலும் சிரிப்பார். எப்பா தோசை கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தா நாளைக்கு தான் வருமா? இதோ வந்துருச்சுங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க. கொஞ்சம் இருக்கு, சீக்கிரம் கொடுங்க. இதோ வரேங்க. சட்னி வைக்கட்டுமா? ஆமா கொஞ்சம். மாயா, ம் சாம்பார் வை. நீங்க தான் ஓனரா? இல்ல, உன்னை பார்த்தா ஹோட்டல்ல வேலை செய்யற ஆள் மாதிரி தெரியலையே. Dress, கண்ணாடி, உன் உருவம் இது எல்லாத்தையும் பார்த்தா ஏதோ பண்ணையார் வீட்டு ஆள் மாதிரி தெரியுது. இந்த வேலையை செய்யறதுக்கு தோற்றம் இப்படிதான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? யார் வேணா எந்த வேலையும் செய்யலாம். இருந்தாலும் உன்னை பார்த்தா இந்த வேலை செய்யறவன் மாதிரி தெரியலையே. இந்த பொண்ணு கூட வடநாட்டுல இருந்து வந்த பொண்ணு மாதிரி தெரியுது. உங்க சொந்த ஊர் எது? எல்லா ஊரும் நம்ம சொந்த ஊர் மாதிரி தானே வச்சுக்காங்களேன். பேச்சு ஒரு தினுசா இருக்க. தோசை இப்படி மாவா இருக்கு. ஏமா இந்த தோசையை நீயா சுட்ட? ஏமா உங்க ஊரு பக்கம் ரொட்டி தான் நல்லா செய்வீங்க. எங்க ஊர் இட்லி தோசை எல்லாம் கத்துக்கலையா நீ? செஞ்சது நான் இல்லைங்க, இந்த கடையில இருக்கிற வேற ஆளுங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்க வேலை செய்றீங்களா? இந்த ஆள் தான் சொன்னா. ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னம்மா நீ என்ன அதட்டுற? சாப்பிட வந்தவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? ஓனரை கூப்பிடுங்க. ஐயா, நீங்க தயவு செஞ்சு சாப்பிடுங்க, எதுவும் நினைச்சுக்காதீங்க. மாயா, அங்க ஏதோ கேக்குறாங்க, நீ போய் பாரு, நான் இவரை பாத்துக்கிறேன். நீ போன்னு சொல்றல, நீங்க சாப்பிடுங்க. இங்க மசால் வடை ரொம்ப நல்லா இருக்கும், கொண்டு வரட்டுமா? அப்படி ஆள் பார்த்து நடந்துக்கங்கயா. போ, கொண்டு வா போ. சரிங்க. இந்தாங்க, போதும், வேணும்னா கேட்க சாப்பிடுங்க. அண்ணா, என்னங்க? ஐயோ, என்னங்க இதெல்லாம்?
போய் இதெல்லாம் பண்றீங்க? அண்ணா ஐயோ என்னண்ணே இது நீங்க ஏன் இப்படி என்னங்க இது? இங்க எதுவும் பேசாதீங்க. சிவா என்ன சொல்றாரு? சாம்பார் கட்டிட்டு இருக்காங்க, எடுத்துட்டு போய் ஊத்தியா. ஏம்பா உன்னதான்பா, எடுத்துட்டு போய் சாம்பார் சீக்கிரம் ஊத்துப்பா. சரிங்க. ஐயோ என்ன மாயா இது? ஏன் ரெண்டு பேரும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? அண்ணே உங்களை காணோம், அங்க வீடே தவிச்சு போயிருக்கனே. வாங்கண்ணே முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். சாம்பார் கொண்டு வாங்க. ஏங்க கொஞ்சம் சட்னி கொடுங்க. இதோ வந்துட்டேங்க. ஏம்பா சட்னி கேக்குறாங்களா, போய் ஊத்தியா. சரி சரிங்க. ஏய் யார பார்த்து வாயா போயான்னு பேசிட்டு இருக்க? மரியாதை கெட்டுரும். ஏய் சிவா இரு. இல்லண்ணே. என்னப்பா சாப்பிட வந்துட்டு கடையில வேலை பார்க்கறவங்கள மறிச்சு பேசிட்டு இருக்க? ஏங்க அந்த ஆளு ஒரு ஏமாத்து பேர் வழி. ஏய் யார பார்த்து ஏமாத்திட்டு போறீங்க? அடிச்சுன வையே. அண்ணா போங்கண்ணே நிக்கவண்ணா. சிவா ஏய் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நாக்கு இருக்காது உனக்கு. எங்க ஊருக்கு அள்ளி கொடுக்கறவரே எங்க அண்ணன். அவராயா ஏமாத்துவாரு? இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போக பார்த்தாங்க, அதான் வேலை செய்ய சொன்னேன். ஐயோ என்னையா இவரை பார்த்தா ஏமாத்துறவர் மாதிரியா இருக்கு? ஆளை பார்த்தா கூட தெரியலையா? இப்பெல்லாம் டிப் டாப்பா இருக்கிறவங்க தான் ஏமாத்துறாங்க. யோ அவர் யார் தெரியுமா? எங்க ஊரோட பண்ணையாரியா. பல 100 ஏக்கருக்கு சொந்தக்காரரியா. அவரை போய் இப்படி வேலை வாங்கிட்டு இருக்க? இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? இதுதானுங்க நாங்க வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏய் ஏய் எங்க வீட்டுக்கே சாமி மாதிரி அவரு. அவரை போய் இலை எடுக்க வச்சிருக்க? எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்ன. கோவப்படாத, அமைதியா. அவர் மேல தப்பு இல்ல. எங்ககிட்ட கொடுக்க பணம் இல்ல. நான் இங்க வேலை பார்க்கறேன். எந்த வேலையும் குறைச்சல் இல்ல. என்னங்க வாங்க நம்ம போலாம் வாங்க. யோ அவர் சாப்பிட்டது காசு தானேயா? இந்தயா குடியா, இந்தா குடியா, வச்சுக்கியா. ஐயா இங்க வர சில பேரு போய் சொல்லி ஏமாத்துவாங்க. நான் உங்களையும் அப்படி நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. வரேங்க. வாங்க வாங்க போலாம். வா மாயா வாங்க. வாங்கண்ணே. அண்ணே முதல்ல அதை கொடுங்க. வாங்கண்ணே வாங்க. வாயா வா மாயா. நான் பெட்டி எடுத்து. சரி எடுத்துட்டு வா. எதுக்குங்க இப்படி எல்லாம் நீங்க வந்து அவமானப்படணும்? எதுக்குங்க வீட்டை விட்டு வந்தீங்க? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமாங்க? இல்ல ஜானகி, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல. மாயா மட்டும் தனியா இப்படி எங்க போய் என்ன பண்ணுவா, அதான் அவ கூடவே வந்துட்டேன். அண்ணே அம்மா உங்க முடிவுக்கு மறுப்பு சொல்லிட்டதால தான் நீங்க போனீங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அண்ணே. அங்க அம்மா அழுதுட்டே இருக்காங்க அண்ணே. வீட்டுக்கு போலாண்ணே. ஆமா பெரியப்பா, நீங்க இவங்க கூட போங்க. அப்ப நீ எங்க போற? நான் கிளம்புறேன் பெரியப்பா. அதுக்கா உன்னை தேடி நான் உன் பின்னாடி வந்தேன்? நான் எப்படி பெரியப்பா வீட்டுக்கு வர முடியும்? கோயிலுக்கு போறேன். கோவிலுக்கா? ஆமா. சிவா அண்ணா, நீ வீட்டுக்கு போய் எல்லாரையும் நம்ம ஊர் கோயிலுக்கு வர சொல்லு. சரிங்கண்ணா. நீங்க எல்லாரும் வண்டியில உட்காருங்க. நான் இந்த கடையில போன் இருக்கும், போன் பண்ணி நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கா சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? வா. அண்ணா போன் கொடுங்களேன், போன் பண்ணிட்டு தரேன். இந்தாங்க. நான் சொல்றேன், நீங்களே நம்பர் கொடுங்க. ஹலோ ஹலோ யாரு பார்வதியா? ஆமாங்க. நான் சிவராமன் தான் பேசுறேன். சொல்லுங்க.
அண்ணனையும் மாயாவையும் பார்த்துட்டோம். அண்ணன் நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட கிளம்பி நம்ம கோவிலுக்கு வர சொன்னாரு. எதுக்குங்க? அதெல்லாம் அங்க வந்து பேசிக்கலாம். எல்லாரும் உடனே கிளம்பி கோவிலுக்கு வாங்க. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணா. ஏதாவது பூஜை பண்ணணுமா? நான் சொல்றேன், முதல்ல உக்காருங்கோ. இந்த பொண்ணை தன்னோட ஸ்வீகார புத்திரியா தத்தெடுக்க போறார். ஆமா ஜானகி, இனிமே இவன் நம்ம பொண்ணு. நம்ம குடும்பத்துல எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. இனிமே யாரு இவள எங்கிருந்தோ வந்தவன்னு சொல்ல முடியாது.